ஏங்க டெய்லி ஆஃபீஸ்க்கு நம்ம தாங்க சீக்கிரம் வரோம், அவங்க லேட்டா வராங்க. இதுல சைட்டுக்கெல்லாம் போய் மாங்கு நீங்க தான் வேலை செய்றீங்க. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, இதுல ஈவி கார் வேற வாங்குறாங்க. என் வயிறு எரியாது. ஏமா அவங்க என்ன வெளியாளா? எல்லாரும் ஒரே குடும்பம் தானே, ஏன் அப்படி பேசுற? நம்மளுக்கு நல்லா தானே சம்பளம் கொடுக்குறாங்க. கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் வரலனாலும் ரிஸ்க் அவங்களுக்கு தான். நம்மளுக்கு மாசம் மாசம் சேலரி கரெக்டாக வருதுல்ல. அவங்க ரிஸ்க் எடுக்கிறனால தான் அவங்க இன்னைக்கு பாஸாக இருக்காங்க. உன்னால ரிஸ்க் எடுக்க முடியும்னா சொல்லு, நீ முதலாளி ஆகலாம். ரிஸ்கா? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை, நான் ரிஸ்க் எடுக்க ரெடி. அப்போ ஓகே. அப்போ உங்கள் பேரில் சொந்தமாக ஒரு ஆஃபீஸ் வந்துடுவோம். சொந்தமாக ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு ஒரு 2 லட்சம் வெளியே தேவைப்படும். காசு ரெடி பண்ணிடு. காசு இல்லைனா கடன் வாங்கு. அப்புறம் ஆஃபீஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிஸ்னஸ் லாஸில் இருந்துச்சுனாக்கா ஆஃபீஸ் ரன் பண்ணுறதுக்கு காசு தேவைப்படும். மறுபடியும் கடன் வாங்கணும். கடன் வாங்கி வட்டி வட்டியாக கட்டு. ஐயோ கடனா? அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம இங்கே வேலை செய்வோம். ஏங்க நீங்க ஏன் அண்ணிக்கிட்ட நம்மள இந்த கம்பெனி பார்ட்னர் ஆக்க சொல்லக்கூடாது? நல்ல ஐடியா தான். பார்ட்னர் ஆயிடலாமே. பார்ட்னர் ஆகிட்டாக்கா கம்பெனியில் சம்பளம் இருக்காது, ப்ராஃபிட் தான் ஷேர் பண்ணோம். கம்பெனி இப்போ கொஞ்சம் லாஸில் தான் போயிட்டுருக்கு. அப்போ காசு வராது. அப்போ இந்த வீட்டு லோனு காடி லோனில் எப்படிமா கட்டுறது? என்ன பயமுறுத்த பார்க்குறீங்களா? ஏங்க நான் உங்கள் ஒய்ஃபுங்க, நீங்கள் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசணும். அதை விட்டுட்டு ரஞ்சினி அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம்னாக்கா அதுக்கு அவங்க தான் காரணம். கொஞ்சமாவது நன்றியோட பேசு. நான் நன்றியோட தான் இருக்கேன், இல்லாமல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஈவி கார் வாங்குறாங்க, அதுதான் எனக்கு பொறுக்கல, வேற ஒன்றும் இல்லை. நீ ஏன் இப்படி இருக்க? சுக்கா